இறால் வாங்கினா எப்போ ஒரே மாதிரியே பண்ணிட்டு இருக்கீங்களா? இந்த ரெசிபி ட்ரை பண்ணுங்க. ஒரே கல்லில் 2 மாங்காய் 2-in-1 ப்ரான் ரெசிபி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? ஒரு மண் சட்டியில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துட்டு இஞ்சி வெள்ளைப்பூடு 2ஐயும் தட்டிட்டு சேர்த்துக்கோங்க. பேஸ்ட்டாக சேர்க்குறத விட இப்படி சேர்க்கும் போது ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இதில் பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் ஒரு 3 மீடியம் சைஸில் உள்ள வெங்காயத்தை இந்த மாதிரி ஃபைனாக சாப் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வெங்காயம் கண்டிப்பாக இந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகணும். இந்த டைமில் இதுக்கு மசாலா ஐட்டம்ஸ்லாம் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர், 1 டீஸ்பூன் அளவுக்கு தனியா பவுடர், 1/2 டீஸ்பூன் பெப்பர் தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. மசாலாவோட பச்சை வாசம் நல்லா போகணும். ஸோ மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் மட்டும் வச்சுக்கலாம். மசாலாவோட பச்சை வாசம் எல்லாமே போனதுக்கப்புறம் நல்ல பழுத்த தக்காளி 2 எடுத்து நல்ல மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்து வச்சிருக்கேன். இதை அப்படியே இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அந்த தக்காளியோட பச்சை வாசமும் நமக்கு போகணும் இல்லையா? ஸோ திரும்ப மூடி போட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு நம்ம வச்சுக்கலாம். தக்காளியோட பச்சை வாசம் நல்லா போனதுக்கப்புறமா க்ளீன் பண்ணி வச்சிருக்கிற இறால் ஒரு 1 கிலோ அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நீங்கள் தண்ணி சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவசியம் இல்லை, ஏன்னா இறாலே கொஞ்சம் தண்ணி விடும். ஸோ இறாலுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ மூடி போட்டு கொஞ்சம் நேரம் வேக வச்சுக்கலாம். ஒரு 5 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் வச்சோம் அப்படின்னா இறால் லைட்டாக தண்ணி விட ஆரம்பிக்கும். இறால் இப்போ அரை வேக்காடு வெந்திருக்கு. நீங்கள் இதிலே நல்லா முழுசாக வேக வச்சு அந்த தொக்கு எல்லாமே நல்லா சுண்டி வந்ததுக்கப்புறம் மல்லியில் தூவி இறக்கிட்டீங்க அப்படின்னா சூப்பரான இறால் சுக்கா ரெடி ஆயிரும். நான் இதை நல்ல ஒரு கிரேவி மாதிரி வைக்கிறேன் அப்படின்றனால இந்த டைமில் ஒரு 1 கப் அளவுக்கு திக்கான தேங்காய் பால் சேர்த்துக்கிறேன். தேங்காய் பால் சேர்க்குற அந்த இறால் பாதி வெந்ததுக்கப்புறம் சேருங்க, ஏன்னா மீதி வேக்காடு தேங்காய் பால்லே வேகும் போது தான் இறால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு மூடி போட்டு லோ ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷம் மட்டும் வச்சு எடுத்துக்கலாம். இறால் எல்லாமே வெந்து அந்த தேங்காய் பால்லாம் நல்லா சுண்டி சூப்பராக ரெடியாகி வந்திருக்கும். இந்த இறால் அண்ட் தேங்காய் பால் சேர்ந்து இந்த கிரேவிக்கு ஒரு சூப்பரான வாசமும் டேஸ்ட்டும் கொடுக்கும். இப்போ நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபைனல் டச்சாக ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் கொஞ்சமாக கட் பண்ண மல்லியில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது ஒயிட் ரைஸ், கீ ரைஸ், வெரைட்டி ரைஸ் அண்ட் எல்லா வகையான டிஃபன் ஐட்டம்ஸ்க்குமே அப்படி இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சொன்ன இந்த 2 மெத்தடில் எது உங்களுக்கு பிடிச்சிருந்தது, எது நீங்கள் ட்ரை பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.